ஹலோ, இன்று உங்களுடன் ஒரு நிமிடம். ஆண்டவர் பேசுவது மெதுவாகவும் அல்லது மிக பெரிய சத்தத்தோடும் பேச முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் அவசியமான இடங்களில் அவர் பெரிய சத்தத்துடன் அவர் பேசுகிறார். மிக சாதாரணமான நிலைகளில் மனிதனோடு பேசும்போது மெல்லிய குரலில் அவர் பேசுகிறார். இப்போது ஜனங்களுடைய தன்மை எப்படியா இருந்தது? கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் வரல, அவருடைய தீர்க்கதரிசிகள் வரல அப்படின்னு சொல்லி இருந்த காலத்தில் சத்தம் அதிகமாக ஒருவர் இட்டு வெளியே வரும்போது எல்லா மனிதர்களும் திரும்பி பார்ப்பார்கள் அல்லவா? அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல வேண்டும் என்பதற்காக யோவான் ஸ்நானகனை மிக சத்தமாக பேசுவதற்கு அவர் அழைக்கிறார். யோவான் ஸ்நானனுடைய அழைப்பே என்ன தெரியுமா? வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம். இந்த கூப்பிடுகிறவனுடைய சத்தம் என்பதே அவருக்கு ஒரு அழைப்பாக மாறிவிடுகிறது. இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் ஒரு பிரத்யேக அழைப்பை வைத்திருக்கிறார். மெதுவாக பேசவும் அழைத்திருக்கலாம், சற்று வலுவாக பேசவும் அழைத்திருக்கலாம், அமைதியாயிருந்து செய்தியை சொல்லவும் அழைத்திருக்கலாம். அதை கண்டுபிடித்து அந்த வழியில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வோமா?